அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனு டாக்டர் ராஜேஷ் வரதராஜ். நாளைக்கு நீட் தேர்வை நீங்க வெற்றிகரமா எழுதிருக்கீங்க, சரியா? அதுக்கு முன்னாடி ஒரு சில சந்தேகங்கள் நமக்கு இருந்திருக்கும். சார், பயோமெட்ரிக் என்னோடது ஒர்க் ஆகலை, நான் ஹாலில் போயிட்டு எக்ஸாம் ஹாலில் முன்னாடி எனக்கு ப்ரிஸ்கிங் பண்ணும்போது பயோமெட்ரிக் ஒர்க் ஆகலைன்னா நான் என்ன பண்ணுறது? அதே மாதிரி எந்த மாதிரியான காஸ்டியூமை நம்ம அணிந்து செல்வது எக்ஸாம் ஹாலுக்கு, ப்ளஸ் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகலாமா, ஹால் டிக்கெட் கூட என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணும், இந்த மாதிரியான நிறைய சந்தேகங்கள் இருக்கும். நாளைக்கு நம்ம எதெல்லாம் பயன்படுத்தலாம், எந்தெந்த விஷயங்களை தவிர்க்கலாம் அப்படின்றத நம்ம இந்த காணொலியில் பார்க்கலாம். ரைட். ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிறது இந்த நோட்டிஃபிகேஷன். 2 நோட்டிஃபிகேஷன் லாஸ்ட்டாக வந்திருக்கு. ஒன்று அட்வைசரி ஃபார் பயோமெட்ரிக் எக்ஸப்ஷன் இன் நீட் யூஜி 2026. அதாவது பயோமெட்ரிக் வைக்கும்போது உள்ளே போகும்போது நீங்கள் உங்களுடைய கேட்டில் உங்களோட ஹால் டிக்கெட்டை செக் பண்ணி முதல்ல என்ன பண்ணுவாங்க, உள்ளே அனுப்புவாங்க. ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு போகிறீங்களா, வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகிறீங்களா, உங்கள் கையில் ஆதார் கார்டு இருக்கா, ஒரு ஃபோட்டோ இருக்கான்னு செக் பண்ணி முதல்ல உள்ளே அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, பயோமெட்ரிக் உங்களுடைய ஆதாரோடைய பெருவிரல் ரேகை வச்சுருப்பீங்க இல்லையா, அதை செக் பண்ணுவாங்க. சப்போஸ் அப்படி செக் பண்ணும்போது ஏதாவது ஒர்க் ஆகலைன்னா அதுலேருந்து எக்ஸப்ஷன் அது ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது அட்வைசரி ஃபார் கேண்டிடேட்ஸ் ரிகார்டிங் ட்ரெஸ் கோட் அண்ட் பர்மிஷபிள் ஐட்டம்ஸ். சார், நாளைக்கு நீட் தேர்வு எழுத போகக்கூடிய மாணவர்கள் எந்த மாதிரியான ட்ரெஸ் கோடை நீங்கள் பயன்படுத்தணும், சரிங்களா? அண்ட் எந்தெந்த ஐட்டங்களை உள்ள எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க, சரியா? 1 by 1 நம்ம பார்த்துடலாம். ரைட். முதல்ல சார், இது பயோமெட்ரிக் ஃப்ரிஸ்கிங்கை பற்றின ஒரு விஷயம் தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா, ஸோ அட்வைசரி ஃபார் பயோமெட்ரிக் எக்ஸப்ஷன் இன் நீட் யூஜி 2026 ரிகார்டிங், அதாவது ஆன் த டே ஆஃப் எக்ஸாமினேஷன் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் ஃப்ரிஸ்கிங் ப்ராசஸ் எவ்ரி கேண்டிடேட் ஹாஸ் டு அண்டர்கோ த மேண்டேட்டரி பயோமெட்ரிக் ப்ராசஸ் பிஃபோர் என்ட்ரி ஆஃப் எக்ஸாம் ரூம். அதாவதுப்பா, முதல்ல நான் ஏற்கனவே சொன்னது போல நீங்கள் அந்த காம்பவுண்டுக்கு உள்ள, ஸ்கூலோடைய காம்பவுண்டுக்கு உள்ளே போகும்போது ஜஸ்ட்டு உங்ககிட்ட என்னென்னலாம் இருக்குன்னு முதல்ல பார்ப்பாங்க, சரிங்களா? உங்களுடைய ஹால் டிக்கெட் இருக்கா, ஃபோட்டோ ஒட்டியிருக்கீங்களா, ப்ளஸ் கையில் அட்டண்டன்ஸுக்காக ஒட்ட வேண்டிய ஒரு ஃபோட்டோ இருக்கா, ப்ளஸ் டிரான்ஸ்பரண்டான வாட்டர் பாட்டில் இருக்கா, ஆதார் கார்டு இருக்கான்றதை செக் பண்ணி உள்ளே அனுப்புவாங்க. அப்படி உள்ளே போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல மெட்டல் டிடெக்டரை வச்சு ஏதாவது மெட்டல் ஐட்டம்ஸ், ப்ளூடூத் அந்த மாதிரியான ஏதாவது ஐட்டம்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு முதல்ல என்ன பண்ணுவாங்க, ரிஸ்க் பண்ணுவாங்க. மேலே இப்படி செக் பண்ணுவாங்க. லேடிஸ்க்கு லேடிஸ் ஸ்டாஃபும் ஜென்ஸுக்கு ஜென்ஸ் ஸ்டாஃபும் என்ன பண்ணுவாங்க, உங்களை பிரிஸ்கிங் பண்ணுவாங்க. அப்படி பிரிஸ்கிங் பண்ணிட்ட பிறகு எவ்ரி கேண்டிடேட் ஹாஸ் டு அண்டர்கோ த மேண்டேட்டரி பயோமெட்ரிக் ப்ராசஸ். இது ரொம்ப முக்கியம். இது ஏற்கனவே ஜேஇ எக்ஸாம் எழுதுனவங்க அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறவங்களாம் என்ன பண்ணுவாங்க, உங்களுடைய ஆதாரில் பயன்படுத்தியிருக்கக்கூடிய ஃபிங்கர் என்ன பண்ணணும் வச்சு நீங்கள் தானா அப்படின்றத ப்ரெஸ் பண்ணுவாங்கப்பா. So, if the biometric verification of a candidate cannot be completed due to device hardware failure. சார், உங்களுடைய பயோமெட்ரிக் செக் பண்ணும்போது அந்த டிவைஸ் ஏதாவது ஃபெயிலியர் ஆனாலோ, புவர் குவாலிட்டி ஆஃப் பயோமெட்ரிக் டேட்டா அல்லது பயோமெட்ரிக் டேட்டா உன்னுடைய ஃபிங்கரிங் கரெக்டாக விழலை அப்படின்ற பட்சத்திலேயோ, கனெக்டிவிட்டி ஃபெயிலியர் வித் உதய், அதாவது அந்த ஆதாரோடைய வெப்சைட்டில் கனெக்ட் ஆகாத போனாலோ, physical inability to provide biometric data, the candidate will still be permitted to enter the examination room. அப்படி ஏதாவது நடந்தாலும் உங்களை என்ன பண்ண மாட்டாங்க, வெளியே அனுப்ப மாட்டாங்க. அதுக்கு பதிலாக ஒரு பிசிக்கலா ஒரு லெட்டர்ல சைன் வாங்கிட்டு அவங்களை என்ன பண்ணுவாங்களாம், எக்ஸாம் ஹாலுக்கு உள்ள அலோ பண்ணுவாங்க. The format for this undertaking will be provided at the examination center. சார், அதுக்கு என்ன சார் ஃபார்மேட்டு, எந்த மாதிரி இருக்கும் ஃபார்மேட்டு, அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு முன்னாடியே அந்த பயோமெட்ரிக் செக் பண்ணுற இடத்துல ஒரு ஃபார்மேட் வச்சுருப்பாங்க. யாருக்கு ஒர்க் ஆகலையோ அவங்க சைன் பண்ணிட்டு போகலாம். ஓகேவா? த கேண்டிடேட் ஷால் நாட் பி டிஸ்டர்ப்டு டூரிங் த எக்ஸாம் பீரியட். அதாவது சார், பயோமெட்ரிக் ஒர்க் ஆகலை, ஆதார் வெரிஃபிகேஷன் சரியில்லை அப்படின்னு 2 to 5 வரைக்கும், 2 மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 5 மணி வரைக்கும் உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு தான் இந்த லெட்டர்லேருந்து நமக்கு என்ன தெரிய வருது, உங்களுக்கு பயோமெட்ரிக் வைக்கும்போது ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அல்லது உங்களுடைய புவரான பயோமெட்ரிக்கா இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை, எக்ஸாம் ஹாலுக்கு அலோ போகலாம். இதெல்லாம் ஸ்டூடெண்ட் பார்த்துருக்கணும் அவசியம் கிடையாது. பேரண்டே இந்த காணொலியை பார்த்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம ஒரு ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரேஷன் கார்டு உங்கள் பையனை கூட்டுவாங்க,
வெரிஃபை பண்ணணும், பண்ணாதான் நீங்கள் உங்கள் பையனுக்கு ரேஷன் வரும் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் நிறைய பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பண்ணியிருப்பீங்க. இல்லாத பட்சத்தில் எந்த பிரச்சனையும் இல்லைன்றத இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது முதல் நோட்டிஃபிகேஷன். அடுத்த நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னா அவங்களுடைய ட்ரெஸ் கோட். சரிங்களா? இங்கே பாருங்க, ட்ரெஸ் கோட் அண்ட் பர்மிசபிள் ஐட்டம்ஸ் அட் த எக்ஸாமினேஷன் சென்டர். சரி, எந்த மாதிரியான ட்ரெஸ் கோடை நீங்கள் போட்டுட்டு போகணும்? ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அல்லது மத வழிபாட்டுடன் செல்லக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, சரிங்களா, எந்தெந்த மாதிரியான ட்ரெஸ் கோடை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ உள்ள என்னென்னலாம் எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு முதல்ல பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் ஒன், ஆல் கேண்டிடேட்ஸ் கேன் கேரி டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில். அதாவது வாட்டர் பாட்டில் டிரான்ஸ்பரண்டா இருக்கணும்பா. அதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, சாதாரண வாட்டர் பாட்டிலை வாங்குங்க. ஒரு 20 ரூபா கொடுத்து ஒரு வாட்டர் பாட்டிலை வாங்குங்க. அந்த 20 ரூபா கொடுத்து வாட்டர் பாட்டிலை வாங்கிட்டு அந்த கம்பெனியோடைய ஒரு கவர் மேல சுத்தி வச்சிருக்கும். அது அக்வாஃபினாவா இருக்கட்டும், கின்லேவா இருக்கலாம், அல்லது அக்வான்னு நிறைய வாட்டர் லோக்கல் கம்பெனி வாட்டரா இருக்கலாம். அதை நீங்க என்ன பண்ணுங்க, அதை பிரிச்சுட்டு அந்த வாட்டர் பாட்டிலை தான் எடுத்துட்டு போகணும். நீங்க மெட்டல் வாட்டர் பாட்டிலோ அல்லது பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலோ ஃபுல்லா மூடின நிலையில இருக்கிற வாட்டர் பாட்டிலை உள்ள எடுத்துட்டு போக முடியாது. ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டிலை எடுத்துட்டு போகலாம். ரெண்டாவது, candidates are allowed to wear articles or objects of faith subject to reporting at the center well in advance in enable frisking. அதாவதுப்பா, இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் சீக்கியர்கள் பெருசா இருக்க மாட்டாங்க. அப்படி இருந்தாலும் அவங்க அந்த டர்பன் அணிஞ்சிருப்பாங்க. அதே போல முஸ்லிம் மதத்தினவர் பெண்களை, முஸ்லிம் மதத்தை சார்ந்த பெண்கள் பர்தா அமிஞ்சு முகத்தை மூடிட்டு போவாங்க. சரிங்களா? இதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. சார், அந்த மாதிரியான நபர்கள் நீங்க அதே ட்ரெஸ் கோடோட உள்ள போகலாம். ஆனா ப்ராப்பரா அந்த டைமிங்க்கு முன்னாடி, இப்போ நீங்க 12:30 மணிக்கு அங்க இருக்கணும்னு சொல்றாங்கன்னா ஒரு 12 மணிக்கே போயிட்டு நீங்க என்ன பண்ணிடணும், அதுக்கான பர்மிஷனை அங்க வாங்கணும்னு சொல்றாங்க. ஓகேவா? இது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது, while light clothing is preferred. சார், ரொம்ப டார்க்கா அப்படியே அடிக்கிற மாதிரி ப்ளூ, அடிக்கிற மாதிரி கிரீன், ரொம்ப டார்க்கா திக்னஸா இருக்கிற ட்ரெஸ்ஸை நீங்க எதுவும் போடாதீங்க. Candidates are allowed to wear full sleeves or woolens if they feel the need for it. சார், ஒரு சிலருக்கு எனக்கு குளிருது, அதாவது நம்ம தமிழ்நாட்டுக்கு இது பிரச்சனை கிடையாது, வேற ஸ்டேட்ல வெறும் குளிரா இருக்குது, அவங்க கம்பளியாலான அப்படியே கையெல்லாம் முழுசா போடுறத மூடி இருக்கிற மாதிரியான ஆடைகளை அவங்களுக்கு அணிஞ்சிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. சப்ஜெக்ட் டு ரிப்போர்ட்டிங் டு த சென்டர் வெல் இன் அட்வான்ஸ் டு எனேபிள் ஃபிக்சிங். அப்ப அந்த மாதிரி ஃபுல்லா மறைஞ்சிட்டு போடக்கூடியவங்க என்ன பண்ணணுமா, முன்னாடியே பிரிஸ்கிங்க்கு முன்னாடியே அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கணும்னு சொல்றாங்க. சரியா? நமக்கு என்னப்பா, ஆண்களாக இருந்தா, அதாவது நெக் இல்லாத டிஷர்ட் நிறைய இருக்கு, ஒயிட் கலர் டிஷர்ட் பிளஸ் சாதாரண லோயர் போட்டு போங்கயா. நீங்க ஸ்போர்ட்ஸ்க்கு யூஸ் பண்ற சாதாரண லோயரை யூஸ் பண்ணலாம், அல்லது ஆர்டினரியான பேண்ட்டை நீங்க யூஸ் பண்ணலாம் ஆண்களுக்கு. சரிங்களா? அண்ட் எக்காரணத்தை கொண்டும் முழு கை இருக்கக்கூடாது, அங்க போனா கட் பண்ணிடுவாங்க, பார்த்துக்கோ. ஆஃப் ஹேண்டா தான் இருக்கணும். ஆஃப் ஹேண்ட் டிஷர்ட்டு ப்ராப்பரா இருக்கணும். காட்டன் டிஷர்ட்டா நீங்க யூஸ் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு அலாட் பண்ணியிருக்கக்கூடிய இடங்கள் பெரும்பாலும் அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் தான். ஸோ அந்த இடத்துல ஃபேன்லாம் இருக்கும். திடீர்னு போன வருஷம்லாம் நடந்தது, பவர் கட் ஆயிடுச்சு, எங்களுக்கு அந்த டைம்ல மழை வேற வந்தது, எங்களுக்கு கண்ணுலாம் தெரியல, சொட்டிங் ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். அப்ப காட்டன்ல ஆன ட்ரெஸ்ஸை நீங்க ப்ரிப்பேர் பண்றது ரொம்ப நல்லபடியா இருக்கும். சரிங்களா? அப்போ ஓகே, பெண்கள் என்ன பண்ணலாம், பெண்களும் அப்படியே தான்ப்பா. நீங்க ஆர்டினரியா நீங்க ஒரு சுடிதார் போடும்போது இந்த பட்டியாலா இந்த மாதிரியான ஃபேண்ட்டை நீங்க யூஸ் பண்ணுவீங்க, அந்த ஃபேண்ட்டை யூஸ் பண்ணுங்க. பிளஸ் மேல அதே மாதிரி தான், உங்களுக்கு ஷால்லாம் உள்ள அலோடு கிடையாதுமா, நீங்களும் டிஷர்ட்டை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டு பேரும், ஆண்களும் பெண்களும், உங்களுடைய ஸ்கூல் யூனிஃபார்மோட போனீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது, உள்ள டைரக்டா அலோவ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. ஸ்லிப்பர்ஸ் அண்ட் லோ ஹீல்ஸ் ஆர் த ப்ரிஃபர்டு ஃபுட்வேர். சார், நிறைய அப்படியே ஹீல்ஸ் வச்ச செருப்பு, நல்லா ஷூ, இதெல்லாம் அலோடு கிடையாது. இப்போ சாதாரண நீங்க வீட்டில் யூஸ் பண்ற அவாய் செப்பல், சாதாரண ஸ்லிப்பர்ஸ்ப்பா, பாட்டா இந்த மாதிரியான கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, சாதாரண ஸ்லிப்பர்ஸ், அதுலயும் எந்த விதமான மெட்டல் ஐட்டமும் இருக்கக்கூடாது, இதுதான் அலோடு. சரிங்களா? ரைட். இதுக்கப்புறம் வேற ஏதாவது டீடைல்ஸ் இருந்தா நீங்க இதை கேட்டுக்கலாம்னு சொல்றாங்க. ஆல் கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்வெஸ்டட் டு adhere to the above advisory and cooperate with the examination staff for smooth conduct of examination. சரிப்பா,
இதெல்லாம் கூட முக்கியமா நம்ம உள்ள போகும்போது எதெல்லாம் கையில் எடுத்துக்கிட்டு போகலாம். மொத்தம் 4 ஐட்டம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த 4 ஐட்டம் மட்டும்தான் நீங்க உள்ள எடுத்துட்டு போக போறீங்க. அது என்னென்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்த்துடலாம். சரிங்களா? ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒன் உங்களுடைய ஆல் டிக்கெட். ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? உங்களுடைய ஆல் டிக்கெட் தான். ஆல் டிக்கெட்ல என்ன பண்ணிருக்கணும்? முதல் பக்கத்துல உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவும் அந்த முதல் பக்கத்திலேயே உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷனும் வச்சுக்கிட்டு சைன் மட்டும் போடாம ஃபர்ஸ்ட் பேஜ் வச்சுக்கணும். ரைட்டா? புரியுதா? ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஒரு போட்டோ ஒட்டி இருக்கணும், பிளஸ் 2வது காலம்ல உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வச்சிருக்கணும். அண்ட் சைன் வந்து நீங்க எக்ஸாம் ஹால்ல போயிட்டு இன்விஜிலேட்டர் முன்னாடி தான் சைன் போடணும், அதனால அங்க போடாதீங்க. இது ஃபர்ஸ்ட் பேஜ். 2வது பேஜ்ல ஒரு பெரிய என்னது போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோவை நீங்க ஒட்டி இருக்கணும். அங்கேயும் நீங்க சைன் பண்ண வேண்டாம், அதை நீங்க எக்ஸாம் ஹால்ல போயிட்டு தான் நீங்க பண்ணணும். ஓகேவா? அண்ட் 3வது அட்வைசரி பேஜ். அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? ஆல் டிக்கெட். 2வது பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ. சரியா? 2வது பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ. எதுக்காக அப்படின்னா நீங்க எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண அதே போட்டோ தான் எடுத்துட்டு போகணும். உள்ள அட்டெண்டன்ஸ் வெரிஃபிகேஷன்ல அவங்க ஒட்டுறதுக்காக பாஸ்போர்ட் சைஸ் எடுத்துட்டு போகணும். ஓகே? அண்ட் 3வது ஆதார் கார்டு. சரியா? கம்பல்சரி ஆதாரை வச்சு தான் நீங்க அப்ளை பண்ணிருப்பீங்க. ஆதார் கார்டு உள்ள எடுத்துட்டு போகலாம். அண்ட் 4th ஒன் டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில். புரியுதுங்களா? அவ்வளவுதான்ப்பா. இந்த 4 ஐட்டம் தான் நீங்க கையில் எடுத்துட்டு போகணும். அண்ட் பேரண்ட்ஸ் இதை கவனிச்சுக்கங்க. சரிங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த அதே கொஞ்சம் வேகத்துல இருப்பாங்க, நாளைக்கு எக்ஸாம் எழுத போறோம் அப்படின்ற ஒரு பயத்துல இருப்பாங்க. அண்ட் மிக முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது இன்னைக்கு நைட்டு, சரிங்களா, ரொம்ப நேரம்லாம் கண் விழித்து படிக்காதீங்க. என்னடா அது படிக்காதீங்க சொல்றேன்ல, இப்போதைக்கு ரிவிஷன் மட்டும்தான் பண்ணிட்டு இருப்பீங்க. இன்னைக்கெல்லாம் போயிட்டு ஒரு முழு கொஸ்டின் பேப்பர் எடுத்து போடுவோம். அப்போ சப்போஸ் நீங்க எடுத்து போடக்கூடிய கொஸ்டின் ரொம்ப கஷ்டமா இருந்தா மனசளவுல பாதிக்கப்படுவீங்க. அதனால எந்த கொஸ்டின் பேப்பர் ப்ராக்டிஸும் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் பிசிக்ஸ்ல இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ், கெமிஸ்ட்ரியில முக்கியமான விஷயங்கள், பயாலஜில முக்கியமான கான்செப்டை ஜஸ்ட் நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா அந்த நோட்ஸை மட்டும் பாருங்க. நைட்டு நியர்லி 9 மணி அல்லது 10 மணிக்குள்ள நீங்க என்ன பண்ணிடுங்க? உறங்க போயிடுங்க. தூக்கம் வராத மாதிரி தான் இருக்கும். சரியா? கண்டிப்பா நீங்க 10 மணிக்கே தூங்கினா கூட ஒரு மாதிரி தான் இருக்கும். நல்லா தூங்கினா மட்டும்தான் எக்ஸாம் ஹால்ல நீங்க என்ன பண்ண முடியும்? விழிப்புடன் எக்ஸாம் எழுத முடியும். சரியா? அப்போ ஒரு 10 மணிக்குள்ள படுத்துட்டு காலையில ஒரு 6 மணிக்கு அல்லது 5 மணிக்கு எந்திரிச்சு நல்லா மைண்டை ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கோங்க. சரிங்களா? எந்த வித கவலையும் படாதீங்க. நீங்க தான் இவ்வளோ நாள் படிச்சிருக்கிறோம். சரியா? இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு நம்ம படிச்சிருக்கிறோம். நம்மால முடியாதது அப்புறம் என்ன அப்படின்னு நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு கண்டிப்பா இந்த எக்ஸாம்ல அவன் எவ்வளவு கடினமாக கேட்கட்டும். போன வருஷமே அவ்வளவு பெரிய கடினமான பேப்பரையே பாஸ் பண்ணவங்க தான் நம்ம பசங்க. சரிங்களா? அதெல்லாம் மீறி பாஸ் பண்ணிட்டு போயிட்டு நீங்க மெடிக்கல் காலேஜ்ல படிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வருஷம் வரட்டும், பிசிக்ஸ் டஃபா வரட்டும் அல்லது கெமிஸ்ட்ரி டஃபா கூட வரட்டும். நம்ம என்ன பண்ண போறோம்? முதல்ல பயாலஜி முடிக்க போறோம், அடுத்தது கெமிஸ்ட்ரியை பார்ப்போம், அதுக்கப்புறம் தான் பிசிக்ஸ் பக்கம் போக போறோம். சரிங்களா? அப்ப பாசிட்டிவான வைப்பை வச்சுக்கோங்க. தெரிஞ்ச கொஸ்டின்ல பயாலஜில இருந்து போங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை தரும். பரவாயில்ல எனக்கு ஈஸியா இருக்கு அப்படின்றது. அதுக்கப்புறம் டஃபா இருந்தா கூட பிரச்சனை கிடையாது. ரைட்டுங்களா? அண்ட் எக்ஸாம் ஹாலை பொறுத்த மட்டும் உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடியே கொஸ்டின் பேப்பர் புக்லெட்டும் பிளஸ் ஓஎம்ஆர் ஷீட்டையும் கொடுத்துருவாங்க. சரிங்களா? நீங்க ஓஎம்ஆர் ஷீட்டை முதல்ல எடுத்து என்ன பண்ணுங்க? தனியா வச்சிருங்க. எக்காரணத்தை கொண்டு ஓஎம்ஆர் ஃபோல்ட் ஆகக்கூடாது. லெஃப்ட் சைடு எடுத்து வச்சிருங்க. அண்ட் ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடியே உங்களுக்கு டேபிளுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவாங்க நியர்லி. அப்போ நீங்க என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் எக்ஸில நம்ம பிரேக் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி அந்த கார்னர் வச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் பயாலஜி கொஸ்டின் தெரியுதா, ரைட், 1-2 கொஸ்டின் ஆன்சர் தெரியுதா, அப்படியே போட்டுடலாம். சரியா? அப்புறமா சீல பிரிக்குன்னு சொன்ன உடனே 2 மணிக்கு நீங்க ஷார்ப்பா ஆரம்பிப்பீங்க. ரைட்டுங்களா? தெரிஞ்ச கொஸ்டினை போடுங்க. அண்ட் ஒரு சில இன்விஜிலேட்டர் புதுசா இருக்கலாம், நிறைய டைம் டிஸ்டர்ப் பண்ணுவாங்கப்பா. சரியா? உங்களுடைய தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கிறதுக்காக வாங்கறதுக்காக வருவாங்க. அவங்க எடுத்துட்டு வர அந்த டிஷ்யூ பேப்பர்ல அதை நல்லா தொடச்சிருங்க. சரியா? எக்காரணத்தை கொண்டு நீங்க எழுதுறதுல அது படக்கூடாது. ரைட்டுங்களா? சார் அவங்க மாட்டு வந்துட்டு போயிட்டு தான் இருப்பாங்க. ரைட்டா? நீங்க என்ன பண்ணுங்க? ஓஎம்ஆர் எடுத்து சைடில் வச்சுட்டு
நீங்க மட்டும் என்ன பண்ணுங்க, கொஸ்டின் பேப்பரை பார்க்கறது, உங்களை வந்து கூப்பிட்டா மட்டும் நீங்க அதுக்கான பதிலை சொல்லுங்க. அண்ட் எக்ஸாம் ஹாலில் ஹம்பிளா இருங்க. முதல்ல வந்த உடனே இன்விஜிலேட்டருக்கு வணக்கம் வைங்க, சரிங்களா? ரெக்வஸ்டா கொஞ்சம் இருங்க, ஓகேவா? அண்ட் கரெக்டா ஒரு சில இன்விஜிலேட்டர் 4:50க்கே பேப்பரை வாங்குவாங்க. அதுக்கு நீங்க எக்காரணத்தை கொண்டு ஒத்துக்காதீங்க. 5 மணி தான் எக்ஸாம் முடிகிற டைம், அது வரைக்கும் இருங்க. முழுக்க முழுக்க எக்ஸாம் ஹாலில் நல்ல வைபோட உட்காந்துட்டுருங்க, நல்லதே நடக்கும், சரியா? நாளைய தேர்வில் நீட் தேர்வு 2026 எழுத இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் ராஜேஷ் நீட் அகாடமி, ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல் அண்ட் நீங்க பயின்று வரக்கூடிய ராஜேஷ் நீட் தமிழ் வழி புத்தகத்தின் வாயிலாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். நல்லா எழுதுங்க, ஆல் த பெஸ்ட், சரியா? நம்மால மட்டும்தான் முடியும் அப்படின்றத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு நல்லபடியா எழுதுங்க. மீண்டும் சந்திக்கலாம். அதுவரையில் உங்களும் விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனு டாக்டர் ராஜேஷ் வரதராஜ், ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல் இருந்து. நன்றி, வணக்கம்.